இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கீ ரைஸ் எப்படி பண்ணுறது, ஃபிஷ் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீ ரைஸ் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நாம் கீ ரைஸ் எப்படி செய்கிறது வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கீ ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான 4 டம்ளர் அரிசியை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு கழுவி சுத்தம் பண்ணிடலாம். இதை கழுவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இது வந்து சாப்பாடு ரைஸில் தான் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணிடலாம். இப்போ இதை நான் கழுவிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். இதை நம்ம இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெயும் நெய்யும் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சேர்த்துடலாம். நெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்க்குறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்ம அதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிச்சான்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். நம்ம அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் எண்ணெயிலேயே. இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி வந்து சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அரிசியை போட்டு இறக்கலாம். நம்மளுடைய நெய்ச்சோறு வந்து சிம்பிளாக ரெடி ஆகிடும். தண்ணி வந்து நம்ம எடுக்கிற ரைஸோட 2 மடங்கு எடுக்கணும். நான் வந்து சாப்பாடு ரைஸில் தான் பண்ணுறேன். அதனால் எப்பயும் போல் நம்ம எப்போயும் தண்ணி சேர்க்கணும், அது மாதிரியே தண்ணி சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயெலாம் வந்து பிரிஞ்சிருச்சு. பாருங்கள், எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். நாலு டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து சேர்த்துடலாம். இப்போ தண்ணியெலாம் எடுத்துட்டேன். இப்போ ரைஸ் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ திறந்து ஒரு தடவை கிண்டி விட்டுறலாம். இப்போ இதை வந்து நம்ம தம்மில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே நம்ம சட்டியை தூக்கி வச்சிடலாம்.
நம்மளுடைய கீ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறது வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். வெந்தயத்தை வந்து கறிக்கிடாமல் அதோடைய ஸ்மெல்லு வரும் வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும். இப்போ வெந்தயம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 2 பட்டை வத்தல், 10-12 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இப்போ தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குற கேப்பில் நம்ம குழம்புக்கு தேவையான புளியை வந்து ஊற போட்டுடலாம். நான் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு. இப்போ வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு தேங்காயும் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா இதை திருப்பி நம்ம குழம்புல சேர்த்து கொதிக்க தான் வைக்க போகிறோம். அதனால் லைட்டாக வதங்கினா கூட போதும். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பட்டை வத்தலும் சேர்த்து மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி வதங்குற வரைக்கும் மூடி வைக்கலாம். இது ஒரு பக்கம் வதங்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம மீன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். மீன் மசாலா எப்படி அரைக்கிறது என்னுடைய சேனல்லே வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா சேர்த்துக்கிறேன். இதே எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இது கூடயே சேர்த்துடலாம். இதே 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம புளி கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். மசாலாவோட ஸ்மெல்லு எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளி கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். அதை தான் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம மீனை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ் வரை கொதிக்க விட்டு இறக்குனா நம்மளுடைய டேஸ்டியான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. நம்மளுடைய குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. இப்போ ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறது வந்து பார்க்கலாம் வாங்க. நான் 4 பீஸ் மீன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள்,
1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு அளவுக்கு இஞ்சி பூண்டு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்து நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இப்போ மீனை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மீனை இதிலையே போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ 1 சைடு வந்துருச்சு. இதை அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். எப்போயுமே மீன் பொரிக்கும்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீன் போட்டோன்னா அந்த மசாலாலாம் பிரியாமல் இருக்கும். ஃபிஷ் வந்து இப்போ எல்லா சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து மீனை வந்து எடுத்துடலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரசான்ஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய டிஷ்ஷையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி.